ஹாய் நண்பர்களே, வணக்கம். இப்போது நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பன்னீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் நண்பர்களே, பால் நல்லா கொதிக்குது. நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும். பாலை வந்து இந்த மாதிரி ஊற்றி நல்லா காய வச்சுட்டு, பால் வந்து நீங்கள் ஸ்பெஷல் பால் வாங்கினீங்கன்னா நல்லா குவான்டிட்டி கிடைக்கும் பன்னீர். ஆர்டினரி பால் எடுத்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பன்னீர் கிடைக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு திக்கான பால் எடுத்துக்கோங்க. திக்கான பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நல்லா காய வச்சுருங்க. முதல்ல பாலை வந்து நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் லெமன் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் லெமன் எடுத்து இந்த பால் அப்படியே கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பன்னீர் தயாராகி வந்துடும். இப்போ பார்ப்போம் நண்பர்களே. இப்போது லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம் நண்பர்களே. லெமன் வந்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு பாருங்கள். லெமன் ஒரு 2 ட்ராப்ஸ் பிழிஞ்சால் போதும். இப்படி பிழிஞ்சிட்டு நீங்கள் அப்படியே இப்படி கலக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னீர் பால் அப்படியே திரிஞ்சு பன்னீராக கிடச்சிரும். பாருங்கள் அப்படியே திரிய ஆரம்பிச்சிருச்சு பால். பால் மொத்தமாக திரிஞ்சு சப்போஸ் உங்களுக்கு வந்து பன்னீர் இன்னும் ரெடி ஆகலைன்னா நீங்கள் இன்னமும் கொஞ்சம் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நண்பர்களே. பாருங்கள் நண்பரே, பால் வந்து நல்லா ஓரளவுக்கு அப்படியே திரிஞ்சிருக்கு. உங்களுக்கு இன்னும் க்ளீனாகவே பால் திரிஞ்சு வரணுன்னா நீங்கள் தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு இன்னும் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணுமா இருந்தது. இன்னும் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிடணும் நண்பர்களே. பாலெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்த பிறகு நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஒரு ஒயிட் துணியில் கிளாத்தில் போட்டு கட்டி வச்சிடணும் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள், பாருங்கள் நண்பர்களே, நல்லா பால் வந்து திரிஞ்சு நம்மளுக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிப்போம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலம்பணும் நண்பர்களே. லெமன் ஸ்மெல்லெல்லாம் போகணும். நல்லா லெமன் ஸ்மெல்லெல்லாம் போன பிறகு நம்ம ஒரு துணியில் ஒயிட் கிளாத்தில் வச்சு கட்டி விடணும் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, இந்த மாதிரி வந்துடும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடை போட்டு அந்த ஒயிட் கிளாத்தில் நம்ம பன்னீரெல்லாம் ஊற்றி விட்டுருவோம். இதை ஊற்றிட்டு இதை தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நண்பர்களே. இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அலசணும். டேபில் வச்சு நல்லா அலசி விட்டுருங்க. அலசிட்டு நான் காட்டுறேன் மறுபடியும். பாருங்கள் நண்பர்களே, இந்த மாதிரி
டேப் கீழே வச்சு நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்ட பிறகு இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரே மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. நல்லா டைட்டாக கட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு விட்ருங்க. நல்லா எல்லாமே உள்ளே கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுறலாம். நம்மளுக்கு 1 லிட்டர் பால் நண்பர்களே, 1 லிட்டர் பால் இவ்வளோ வந்திருக்கு. நல்லா டைட்டாக கட்டி விட்டுறலாம். இப்படி பாருங்கள், மொத்த தண்ணி எடுத்து விட்டுறலாம். இது மேலே கவுத்து போட்டுடலாம் நண்பர்களே. நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதை எனக்கு ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால் ஓகே தான். ஸோ இதை வந்து நான் ரவுண்ட் ஷேப்பாக ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இது மேலே வந்து நம்ம இப்போ ஒரு வெயிட் வச்சிடலாம் நண்பர்களே. பாருங்கள், அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டோம். இப்போ இது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம் நண்பர். பாருங்கள் நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு இஞ்சி பூண்டி இடிக்கிற ஒரு வெயிட்டை வந்து நம்ம இது மேலே வலுவாக வச்சு அழுத்தி விட்டுருவோம். ஒரு 1 hour இருந்தால் போதும் நண்பர்களே. 1 hour 2 hours அந்த மாதிரி இருந்தால் ஓகே. இது வந்து இப்படியே வச்சு விட்டுட்டோம்னா இது மேலே இப்படி வச்சு விட்டுறலாம் நண்பர்களே. அவ்வளோதான், ஓகே. அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே க்ளீனாக இருந்து நம்மளுக்கு பன்னீர், கெட்டியான பன்னீர் வந்து கிடச்சிடும் நண்பர்களே. 2 hours கழித்து நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஊற்றி வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் கட்டி வச்சுருந்தோம். 1 hour ஆயிடுச்சு. இப்போது பன்னீர் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்ப்போம். க்ளீனாக நம்ம ரவுண்டாக ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ வந்து அது பன்னீர் நல்லா கன்சிஸ்டன்சியில் இருக்கும். வாங்க நண்பர்களை பார்க்கலாம். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வச்சுருந்தது எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வச்சு 1 hour ஆச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. வாவ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நண்பர்களே. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். எப்படி இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக நம்ம ஸ்லேஸ் போட்டுக்கலாம். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம ஸ்லேஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக கட் ஆகுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கட் ஆகுது. நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஸ்லேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கடையில் வாங்காமல் நீங்களே வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வந்து பன்னீர் செஞ்சுக்கலாம். நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா பன்னீர் கிரேவி நாளைக்கு செய்ய போகிறோன்னா இன்றைக்கி வந்து அழகாக நம்ம வீட்லேயே நம்ம வந்து பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். அழகாக வந்து எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம கைப்பட நாமளே செஞ்சு சாப்பிட்டா அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நம்ம கையால் வந்து நம்ம பன்னீர் செஞ்சு அதில் ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நான் போடுறேன், பாருங்கள். இப்போ வந்து என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.